சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் நம்மோடு இணைந்திருக்கிறார். ரவீந்திரநாத் சார், நான் பேசுறது கேக்குதா? சார், இப்போ தமிழக அரசு ஏற்கனவே இந்த நுழைவுத் தேர்வு ரத்து செய்ததற்கான ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அந்த சட்டம் எந்த அளவுக்கு உறுதியானது? இப்போ இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்க இந்த தீர்ப்புக்கும் எதிராக அவர்கள் வாதத்தை வைக்கும் அளவிற்கு அது உறுதியாக இருக்கிறதா? இந்த சட்டம் பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. அதே போல 9வது அட்டவணையில் இடம்பெற்றிருக்கு. அதனால சட்ட ரீதியான பாதுகாப்பு இந்த சட்டத்தில் இருக்கிறது. ஆனா உச்சநீதிமன்றம் இதையெல்லாம் கணக்கில் எடுக்காம அகில இந்திய லெவலில் ஒரே நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்ற இதை தமிழக அரசுக்கும் திணிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்வியிடங்களுக்கு தமிழக அரசு தான் மாணவர் சேர்க்கை அமைக்க வேண்டும். அந்த இதுல மத்திய அரசு எந்த விதத்திலும் தலையிடக்கூடாது, உச்சநீதிமன்றம் தலையிடக்கூடாது. எனவே இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது என்பது நம்முடைய கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு எதிரானது, மாநில அரசுடைய உரிமைகளுக்கு எதிரானது. மாநில அரசுடைய உரிமைகளை காக்க வேண்டிய உச்சநீதிமன்றமே மாநில அரசுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் ஒரு மனுவை தள்ளுபடி செய்தது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. எனவே இதுல தமிழக அரசு சட்ட நிபுணர்களை கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். சீராய்வு மனு தாக்கல் செய்ய முடியுமா என்பதை பற்றி யோசிக்க வேண்டும். அதுக்கடுத்து மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக மாநில அரசுடைய உரிமைகளை காப்பதற்கு தமிழக அரசு முயற்சி செய்ய வேண்டும். உடனடியாக தமிழக முதல்வர் பிரதமரை தொடர்பு கொண்டு இதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்ப தமிழகத்திலிருந்து பாத்தீங்கன்னா அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கு. எனவே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. எனவே இதர மாநிலங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கலந்து ஆலோசித்து உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வருவதற்கான முயற்சியில் தமிழக அரசு எடுக்க வேண்டும். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமைக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. அதை அந்த கட்சியை செய்ய வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், இந்த இந்திய மருத்துவ கவுன்சில் இந்த நீட் தேர்வை கொண்டு வரும்போது சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய தேர்வுகள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக தேர்வுகள், நுழைவுத் தேர்வுகள் நடத்தப்படுது. ஒரு சில தனியார் கல்லூரிகள் தனியாக அதற்கென்று தேர்வுகள் நடத்துகின்றன. இதையெல்லாம் முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்வு நடத்தப்படுகிறது, பொதுவான ஒரு நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கின்றனர். இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது இந்த இந்திய மருத்துவ கவுன்சில் மத்திய அரசு சில முயற்சியில் வரவேற்கத்தக்கதா. என்னன்னாக்கா இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னாக்க ஒரு மாணவர் மருத்துவக் கல்வியில் சேர்ந்தா ஏறத்தாழ 40க்கும் மேற்பட்ட நுழைவுத் தேர்வு நடத்த எழுத வேண்டியிருக்கிறது. அதனால தேவையில்லாத பணச்செலவு, அலைச்சல், உடல் ரீதியான உள ரீதியான பாதிப்புகள் எல்லாமே ஏற்படுகிறது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லா தேர்வையும் எழுத முடியாத சூழல் இருக்கிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது மத்திய அரசு ஒரே ஒரு நுழைவுத் தேர்வு நடத்தி அதன் மூலமாக மத்திய அரசுடைய கல்வி நிறுவனங்கள் ஆல் இந்தியா கோட்டா சீட்டு, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் நிர்வாக கோட்டா சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி சீட்டு, அதே போல ராணுவ மருத்துவக் கல்லூரிக்கான இடங்கள், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நுழைவுத் தேர்வு வச்சா அது பயனளிக்கும். அது மூலமா பல நுழைவுத் தேர்வு நடத்துறத கட் பண்ண முடியும். ஆனா அதே சமயத்துல மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மத்திய அரசு தனது நுழைவுத் தேர்வை திரிக்க கூடாது. அது மாநில அரசோட உரிமையில பறிக்கிற மாதிரி இருக்குங்கிறத எங்களுடைய நிலை. அப்ப அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இது எதிராக தான் இருக்கு, மாநில அரசு உரிமைகளுக்கு எதிராக இருக்கு. இன்னும் சொல்ல போனா தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழக, தனியார் மருத்துவக் கல்லூரி நிர்வாக கோட்டா இடங்களை அங்க மாணவர் சேர்க்கை முறையா நடத்தணும்னாக்க இந்திய மருத்துவ கவுன்சில் சொல்ற இந்த வழிமுறை கூட ஒரு முழுமையான தீர்வாகாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க ஆல் இந்தியா லெவல்ல ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நாங்க மதிப்பெண்ணை மாநில அரசு கொடுத்துருவோம், டீம்டு யூனிவர்சிட்டி கொடுத்துருவோம், அவங்க அதன் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை அமைச்சுக்கலாம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி மதிப்பெண் பட்டியலை மட்டுமே தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகம், தனியார் மருத்துவக் கல்லூரி கொடுத்துட்டு விட்டால் அதுலயும் முறையீடு நடக்கிற வாய்ப்பு இருக்கு. நல்ல ரேங்க் வாங்கின மாணவர்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிற உத்தரவாதம் இல்ல. அப்ப மத்திய அரசு என்ன சொல்லியிருக்க வேண்டும், செய்திருக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், மத்திய அரசாங்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆல் இந்தியா கோட்டா, மத்திய அரசுடைய கல்வி நிறுவனங்கள், ராணுவ மருத்துவக் கல்லூரி, தனியார் கல்லூரியுடைய நிர்வாக கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கிற இடங்களுக்கு மத்திய அரசாங்கம் நுழைவுத்து நடத்தி சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல அதுவே மாணவர் சேர்க்கை அமைக்க வேண்டும். அவ்வாறு செய்தாதான் முறையீடு தடுக்க முடியும், கேபிடேஷன் தடுக்க முடியும். அது இல்லாம வெறும் நுழைவுத் தேர்வு மட்டும் நடத்துறது நிச்சயமாக உள்நோக்கம் இருக்குன்னு தான் நான் கருத வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் நுழைவுத் தேர்வை நடத்துவதற்காக பல்வேறு தனியார் அமைப்புகள் இருக்கின்றன. அந்த தனியார் அமைப்புகளுக்கு இதன் மூலமா கோடிக்கணக்கான ரூபாய் வருவாய் ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே இப்பொழுது என்னுடைய வேண்டுகோள் என்னன்னாக்க மாநில அரசுடைய உரிமைகளை எந்த விதத்தில் உச்சநீதிமன்றம் தலையிடக்கூடாது, மத்திய அரசு தலையிடக்கூடாது. மாநில அரசுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம், கடமை அவர்கள் இருக்கிறது. அதை உடனடியாக செய்ய வேண்டும். தமிழக அரசு அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல டீம்டு யூனிவர்சிட்டி மாணவர் சேர்க்கை முறையீடு நடக்குன்னா அதை தடுப்பதற்கு ஏற்கனவே சொன்ன ஆலோசனை அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட வேண்டும் என்பதுதான். சரி சார், நீங்க சில பரிந்துரைகளையும் நீங்க முன்வைத்திருக்கீங்க. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.